விருச்சக ராசி போக வேண்டிய ஸ்தலம் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நீங்க எந்த ஸ்தலம் போகணும்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். ஓகேங்களா, திருச்செந்தூர் வந்து போயிட்டு உங்களுக்கு பன்னீர் இருந்தா பன்னீர் முடிஞ்சா வாங்கிட்டு போயிடுங்க. பன்னீர் இலையில தான் வந்து அங்க விபூதியே தருவாங்க. நான் சொல்றது பன்னீர் மலர்கள். பன்னீர் மலர்கள் வந்து நான் ஒரு வீடியோ போட போறேன். பன்னீர் மலர்கள் யாரெல்லாம் தொடுறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷமே இருந்தாலும் நீங்க நார்மலா அந்த பன்னீர் மலரை தொடும் போது பிரம்மஹத்தி தோஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா விமோச்சனம் தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஜாக்கள்ல இருக்கு. சோ பன்னீர் மலர்களை கொண்டு நீங்க வந்து திருச்செந்தூர் முருகனை அர்ச்சனை செய்து தரிசித்து வரும்போது மிக பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வந்து நிச்சயமா இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு தரப்போறது. அதுல எந்தவித டவுட்டுமே இல்ல. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். சரிங்களா. அடுத்ததாக நம்ம தனுஷ் ராசிக்கு போயிடலாம். தனுசு காலபுருஷனின் 9ஆம் இடம். ஓகேங்களா. யாரெல்லாம் தனுசு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க. தனுசு பிரியா, நீங்க என்னவோ சாட் பண்றீங்க, பட் ஆனா நம்ம இப்ப இங்க படிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. சோ டைம் ஆயிடுச்சு கேள்வி பதில் செஷனுக்கு வேற. சோ தனுசு யாரெல்லாம் தனுசு இருக்கீங்க? சத்யதேவி மங்கின்னு அப்பப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மங்கி? தனுசு வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும். சோ இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ராசி, ஒரே ராசி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து தனுசு ராசிக்காரர்கள் தாங்க. ஓகேங்களா. சோ நீங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்தலம் சொல்றேன் நான். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்தலம் சொல்றேன். 2 ஸ்தலத்துக்கு நிச்சயமா போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ல் குரு பகவான் வராருங்க. 8ல் குரு பகவான், குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீடு, 2ஆம் வீடு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு. 12ஆம் வீட்டுக்கு உங்க பார்வையும், 2ஆம் வீட்டுக்கு உங்க பார்வையும், 4ஆம் வீட்டுக்கு குருவோட 9ஆம் பார்வையும் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த போல்ட்னஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு 8லும், உங்க வீட்டுக்கு அதாவது தனுசு வீட்டுக்கு 8லும் குரு பகவான் வராரு. உங்களோட இன்னொரு வீடான ஆனா உச்சம் பெறும் குரு, அதனால பயந்துக்க வேண்டாம். இன்னொரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன வீட்டுக்கு 5ல் வராரு. இந்த 2 வீடு உங்க வீடு. சரிங்களா. அப்போ இந்த 8ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆல்ரெடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான தண்டனை வரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதனால் கவனம் நிச்சயமாக தேவை. அப்ப அதுக்கு ஒரு ஸ்தலமும், வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கான ஒரு ஸ்தலமும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சோ தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் இந்த ஆண்டுனா, தப்பு பண்ணிருக்கீங்கன்னா மட்டும் நீங்க பயந்தீங்கன்னா போதும். இல்லைங்க நான் எந்த தப்பும் யாருக்கும் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமோ அல்லது கவர்மெண்ட் ரீதியா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னாலோ அது நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு அமையும். அப்ப நீங்க யாரை ஆக்டிவேட் பண்ணணும்னா நிச்சயமா வந்து சூரியனை தான் ஆக்டிவேட் பண்ணணும். சூரியன், குரு இது 2த்தையுமே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா. பொதுவா நம்ம மீனம் முடிச்சோம்னா பொதுவா 12 ராசிக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறது பொதுவா நான் பொது பலன் மாதிரி கொடுக்குறேன் சீக்கிரமா. ஸோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12ஆம் இடம் விரயம். போன ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் அதிகமா இருந்திருக்கும், அது கண்ட்ரோல் ஆக போறது. அண்ட் வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை, சந்தோஷம் இதெல்லாம் நிகழப்போகுது. கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண போறீங்க இந்த ஆண்டு. வந்து வீடு, வண்டி, வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வாங்க போறீங்க. அதெல்லாமே ஓகே. எங்க டிராபேக் எதுக்கு நான் 12 ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராசிக்கு தான் சொல்றேன் ரொம்ப கவனம் தேவைன்னா அது வந்து தனுசு ராசி மட்டும்தான். போன ஆண்டு இந்த ஸ்டேஜ்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களை இந்த ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. மீன ராசிக்கு வரேன். போன வருஷம் பயங்கர மோசமான ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சது வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. சோ இந்த ஆண்டு அவங்களுக்கு சூப்பரா இருக்க போது. சோ இந்த ஆண்டு வந்து ரொம்ப கவனமா இந்த 12 ராசிக்காரர்களும் நல்லா இருக்க போறாங்க இந்த ஆண்டு. ஏன்னா உச்சம் பெறும் குரு. ஆனா
தனுசு மட்டும் இந்த வம்பு வழக்கு இந்த விஷயங்கள்ல ஏதாவது பெண்டிங் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இந்த ஏதாவது ஃபைன் போட்டு கட்டாம வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கட்டிடுங்க. வண்டியவே தூக்கிட்டு போகிறதுக்குடையான வாய்ப்புகள் இருக்கு, அதனால கட்டிடுங்க. ஏதாவது வந்து ஒரு பெண்டிங் விஷயங்கள் இருந்தா நீங்களே முடிச்சிடுங்க, ஏன்னா கண்டிப்பா அதனால ப்ராப்ளம் வரும், அதனால நீங்களே முடிச்சிடுங்க. ஸோ இந்த ஆண்டு நீங்க போக வேண்டிய 2 ஸ்தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர். சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் அங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் மாலை வந்து அங்க வெளியவே காலையிலேயே சீக்கிரமா போகணும். எந்த ஸ்தலங்கள் இப்ப நான் சொல்ற ஸ்தலங்கள் எந்த ஸ்தலங்கள் போகணும்னாலும் நீங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பகல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸப்ட் திருப்பதி. திருப்பதி பகல்லையும் போகலாம், நைட்லயும் போகலாம். பகல்லையும் நிலவு இருக்கும், ஸோ பகல்லையும் போகலாம், நைட்லயும் போகலாம். ஆனா வந்து நீங்க வந்து இந்த ஸ்தலம் வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பகல்ல போறது ரொம்ப 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 நல்லது. சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர், சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகர் கோயில். வடபழனி முருகன் கோயில் இது ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலும் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் மிக பழமை வாய்ந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், கபாலம் அதாவது கபாலம்னா லக்னம்னு அர்த்தம். எதுக்கு இந்த 8ஆம் இடத்துக்கு கபாலீஸ்வரர் ஸ்தலம் சொல்றேன்னா, ஒரு பெரிய ஒரு உங்களை வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்போ என்னதான் வந்து உங்களுக்கு ஸ்குவாடு மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருந்தாலும் நீங்க இப்ப வீக்கா இருக்கீங்க. அப்ப உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சரிங்களா? அப்ப நீங்க நிச்சயமா போக வேண்டியது சென்னையில இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர். வேற ஏதாவது ஊர்ல இருந்தாலும் நீங்க கபாலீஸ்வரர் போறது மிக 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 சிறப்பான மிக பழமையான ஸ்தலம். அது அதி அற்புதமான ஸ்தலம். நிறைய அதை பத்தி சொல்லிட்டே போலாம். நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் அத்தனை விஷயங்கள் இருக்கு. கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு பன்னீர் மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்க பேர்ல வந்து அர்ச்சனை பண்ணுங்க, ஒரே வாட்டி போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஓகேங்களா? அடுத்தது வடபழனியில் இருக்கக்கூடிய முருகர் ஸ்தலம். அங்க வந்து முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, வெள்ள மூக்கடலைன்னுவாங்க இல்லையா, குருவுக்கு இது பண்ற மூக்கடலை வந்து தானம் பண்ணிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் தரும். வடபழனியில் இருக்கக்கூடிய முருகர் கோயில், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசி போயிடலாமா? அடுத்தது மகர ராசி 2026 குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? மகர ராசி யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாமே முன்னாடி போயிடுச்சு, போய் பாருங்க. நாகா முன்னாடியே வந்து கொஞ்சம் லைவ வந்து முன்னாடி போய் பாருங்க. பவித்ரா ரொம்ப தேங்க்யூ பவித்ரா, நீங்க அப்பத்துல இருந்து லைக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, ரொம்ப 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 தேங்க்யூ. மகரம் 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 வாங்க வாங்க. மகர ராசி நேயர்களே எப்படி இருக்கு உங்களுக்கு? சோ கடந்த ஆண்டு மகர ராசியுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தாங்க. இந்த ஆட்டு இந்த 2026 கலக்க போறாங்க மகர ராசி. மகரம் மகரம் யாரெல்லாம் மகரம் 2026 மகர ராசி குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ல் குரு பகவான் வருகிறார். 11ல் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையும், 1ல் வந்து 7ஆம் பார்வையும், 3ல் வந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ இந்த ஆண்டு இவர்களுக்கு என்னென்ன இடம் இயங்க போகிறதுனா 11, 1, 3 இது 3ம் இயங்க போகிறது. இந்த 11, 1, 3 இது இயங்க போகிறது என்றால் அப்ப 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம், 1ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தன் வீடு, 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம், இவர்கள் இளைய சகோதர ஸ்தானம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். இவங்க தம்பியோ, அதாவது மகர ராசிக்காரர்கள் ஒருவர் உங்க வீட்டுல இருக்காங்கன்னா உங்க தம்பியும் நல்லா இருக்க போறாங்க, உங்க அண்ணனும் நல்லா இருக்க போறாங்க, உங்க தங்கச்சியும் நல்லா இருக்க போறாங்க, உங்க அக்காவும் நல்லா இருக்க போறாங்க. ஸோ ஃபேமிலியே வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. இன்னைக்கு இந்த ஆண்டு பொதுவா வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து வீட்டுல இருக்காங்கன்னா அது வந்து லேசினஸ் கிடையவே கிடையாதுங்க. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவாங்க, அது ஒண்ணுதான் டிராபேக். பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், அதுல டவுட்டே கிடையாது. மகர ராசிக்காரங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது வந்து சனியோட வீடுங்க, புரிஞ்சுக்கோங்க. அந்த சனி உங்களுக்கு எங்க இருக்காரு?
ஓகேங்களா? அது இல்லாம மகர ராசிக்காரர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்ப அது என்ன கர்மஸ்தானம். மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் ஒருவர் வீட்டுல வந்து இருக்கிறார்களோ அவங்க தலைமுறையே அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது யாருன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். ஒண்ணு உழைச்சு ஃபேமிலியை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு பரம்பரைக்கு ஒரு 5 தலைமுறைக்கு வந்து சொத்து சேர்த்து அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அந்த ஃபேமிலியை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள். ஏன்னா கால புருஷனுக்கு 10ஆம் இடம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்டு லைஃபா இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கேதர் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. என்ன கொஞ்சம் அன்பு வச்சு, கடக ராசி மட்டும் கிடையாதுங்க, மகர ராசிக்காரர்களும் அன்பு வச்சு ஏமாத்திடுவாங்க. ஓகேங்களா? விருச்சிகம்லாம் போயிடுச்சுமா, போய் பாருங்க. சோ மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சேவ் பண்ண போறீங்க. பணத்தை வந்து சேவிங் பண்ணி நகை வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க, ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் கிடைக்க போகுது, பெரிய லெவல்ல வந்து ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையில. உங்களோட லக்னத்திலயோ உங்களோட ராசியிலயோ குருவோட பார்வை இருந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, ஸ்ட்ரெஸ், மென்டலி வந்து டிப்ரெஷனு எல்லாமே சரியாக போறது. அப்ப எங்க வரப்போறாரு? 7ல் குரு வருகிறார். அப்ப 7ஆம் இடம், அதாவது உங்களோட கலஸ்திரத்தோட ஹெல்த்ல வந்து கவனம் தேவை. கணவனா இருந்தா மனைவியும், மனைவியா இருந்தா கணவனும் அவங்களுக்கு ஹெல்த்ல வந்து தேவை. பப்ளிக்ல பேசும்போது, மீட்டிங்ஸ்லயோ பப்ளிக்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் கூட பேசும்போது ரொம்ப 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 கவனமா பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை வந்து சிக்க வைக்க போது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் உச்சகுரு. இப்ப பாருங்க, மத்த இடத்துக்குள்ள உச்சகுரு இதுவும் உச்சகுரு தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல பேசும்போது பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்க வார்த்தையை பிடிச்சு உங்களுக்கு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போய் தள்ளி விடுற டைம் வந்து இந்த ஒரு ஆண்டு. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்க போறது. தொழில சக்சஸ் ஆக போறீங்க, சேலரி வாங்குறீங்களா, இன்க்ரிமெண்ட் நடக்க போகுது, போஸ்டிங் கிடைக்க போகுது, எல்லாமே ஆக்டிவேட் ஆக போகுது. பட் ஆனா இந்த பொதுஜன தொடர்பும் உங்களோட கலஸ்தரத்தோட ஹெல்த் மட்டும் கவனம் தேவை. ஓகேங்களா? மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் வழிபடுவது மிக மிக சிறந்த பலனை இந்த ஆண்டு தரவிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வையா அது வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டுல இருக்காரு, உச்ச குரு. அப்ப காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல போய் நீங்க வந்து உங்களோட மெரிக்கும் போது திருப்பதி அல்லது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் 2 கோவில் ஏதோ ஒரு கோவில் நீங்க போகலாம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் போறது மிக மிக சிறந்த பலனை தரும். ஓகேங்களா? ஏன்னா உங்க வீடும் பெண் வீடு, ஆப்போசிட்ல இருக்க பெண் வீடு, அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். சோ இதை வந்து டிபெண்ட் பண்ணி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி.